சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடக்க போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நாம முழுமையா பார்த்து தெரிந்துக்க போறோம். ஏன் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போறோம்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு கண்டமானது இப்போ உங்க வாழ்க்கையில உங்களை எதிர்கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக கணித்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு புரட்டி எடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இப்ப நடக்க போகிறது. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குமா என்று நீங்களே எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி உறவுகளுக்கும் சரி குடும்பத்திற்குள்ளும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இப்ப இருக்குங்க. பொதுவாகவே தனுசு ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் படைத்த நபராக செயல்படுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அவர்களை மட்டுமே யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதாவது தன்னுடைய குடும்பம் தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. அதாவது உறவுகளுக்குள் ஏதாவது விரிசல் வந்தால் கூட தன் மீது தவறு இல்லை, அவர் மீதுதான் தவறு என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக கூட இருப்பாங்க. பின்னாடி போய் புறம் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குணம் படைத்த நபராக தான் தனுசு ராசி நேயர்கள் செயல்படுவாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்த தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிறது என்பது நீங்களும் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நெருக்கமான உறவுகளுக்குள் சில விரிசல் இப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்க. இந்த விரிசல் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உங்கள் மூலமாக தான் இந்த விரிசலானது இப்ப ஏற்பட போகிறது. அதனால தனுசு ராசி நேயர்களுக்கு நேரம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்களுடைய மாற்றத்தால் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலானது இப்ப உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க. இது மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாகவும் ஏதாவது சிறு சிறு தொந்தரவு ஏதாவது பதட்டமான ஒரு சூழல் கூட உங்க வாழ்க்கையில உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரி நன்மைகள் நடக்க போகிறது, என்ன மாதிரி அற்புதங்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த வீடியோக்குள்ள சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளும் போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனைகளை நிச்சயமா நீங்க தவிர்க்க முடியுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு ஜோதிட ரீதியாகவே சொல்லியிருக்காங்க. முன்பெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலுமே கடவுள் வழிபாடு செய்யவே மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு இந்த நேரம் முழுவதும் எட்டாத வீட்டில் இருக்கிறார். இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் இந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டுமல்லாமல் 17ஆம் தேதி உங்களுடைய ராசியில 9வது வீட்டிற்குள் இடம் பெய்ய போகிறார். சனி பாத்தீங்கன்னா 4வது வீட்டிலும், ராகு பாத்தீங்கன்னா 3வது வீட்டிலும், கேது பாத்தீங்கன்னா 9வது வீட்டிலும் வக்ர நிலையில இருக்க போறாங்க. அதே நேரத்துல தான் சுக்கிரன் இந்த காலகட்டம் முழுவதுமே 10வது வீட்டில் இருக்கிறார். செவ்வாய் 7வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மற்றும் புதன் பாத்தீங்கன்னா இந்த மாத தொடக்கத்தில் ஏதாவது வீட்டில் இருக்க போகிறார். இந்த மாதிரி சஞ்சாரங்கள் மூலமாக தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான மாற்றமானது இப்ப ஏற்பட போகிறது. 5ஆம் தேதி புறப்பட்டு உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டிற்குள் நுழைகிறது. 22ஆம் தேதி 9வது வீட்டிற்குள் நுழைந்து சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து செயல்படக்கூடிய இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நீண்ட பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி தொலைதூர பயணங்கள் மூலம் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத வாய்ப்புகளும் உங்களுக்கு தேடி வரும். நீங்க என்ன நினைத்து இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை மேற்கொள்றீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த பயணங்களின் போது சில சிக்கல் ஏற்பட்டாலும் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணமும் இருக்கிறது. சிக்கல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா எச்சரிக்கையாக செயல்படுங்க. வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது செய்தீங்கன்னா சாத்தியமாக கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. வருமானம் பாத்தீங்கன்னா சாதாரணமாகவே இருக்குங்க. இந்த நேரம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்துவதில் நீங்க கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியம்.
வேலை செய்யக்கூடிய நேயர்களுக்கு பணி இடத்தில் பாத்தீங்கன்னா நீங்க கடின உழைப்பை போட்டால் மட்டுமே அதற்குண்டான பலனை பெற முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவிற்கு கடின உழைப்பை போட்டு செயல்படுறீங்களோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய மாற்றங்களை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தொழிலதிபராக இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய நடத்தையில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்த வேண்டுங்க. இந்த நேரம் காதல் விவகாரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பிரச்சனைகள் தவிர பெரிய பிரச்சனைகள் எதுவுமே எதிர்பார்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உங்க வாழ்க்கையில என்னதான் இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு வகையில ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு பிரச்சனையாக மட்டும்தாங்க இருக்க போகிறது. சோ பெரிய பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. திருமண பேச்சு வார்த்தைகள் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். திருமணமானவர்களுக்கு எந்த நேரம் சற்று பலவீனமாக இருக்கலாம். குடும்ப வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் உங்களுக்கு உண்டாகும். ஆனாலும் பாத்தீங்கன்னா சில மகிழ்ச்சியான தருணங்கள் இப்ப ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மாணவர்களுக்கு இது ஒவ்வொரு சவாலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. மாணவர்கள் என்னதான் இந்த காலகட்டத்தை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலுமே நீங்க கொஞ்சம் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயமான சூழல் தான் இப்ப இந்த காலகட்டமானது உங்களுக்கு கொடுத்திருக்கு. சோ இதனால பெரிய அளவுல பிரச்சனை வந்து விடுமா அப்படின்னு பயப்படாதீங்க. எதை வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தோடு நீங்க செயல்பட்டாலே உங்களுக்கு பிரச்சனை சிறியதாக தோன்ற ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி எண்ணங்களை நீங்க மாற்றி கொண்டாலே கண்டிப்பா உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் உங்களுக்கு தேடி வரும். ஆரோக்கியம் ரீதியாக தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகிறது, ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஆபத்து ஏற்பட போகிறதா என்பதை கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு செயல்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனித்துக் கொள்வதுதான் அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் உண்டாகலாம். சோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சிறு தொந்தரவு தான் அப்படின்னு அலட்சியமா விடாதீங்க. கண்டிப்பா அதையும் நீங்க முதல்ல கவனித்து ஆக வேண்டும். சில நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிம்மில் சேர வேண்டும் என்ற ஆசைகள் தோன்றலாம். சோ இதற்கு கண்டிப்பா ஒரு நல்ல நேரமாக பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி நீங்க ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க செயல்படுத்தி பார்க்கலாம். முயற்சி மட்டுமே செய்யாம இருக்காதீங்க. முயற்சிகளை மேற்கொண்டாலே உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லி இருக்காங்க. சோ தனுசு ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் நடந்திருக்கு என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.